அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜெயிலரனுடைய வசூலை இந்த படம் தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு, லியோனுடைய வசூலை தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு கூலி ஈஸியா பண்ணுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோவுடைய வசூலை உலக அளவில் இந்த படம் கிராஸ் பண்ணதை நீங்க பார்த்தீங்க. இப்போ 151 கோடி அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. லியோவுடைய அதிகாரப்பூர்வ வசூலுங்கிறது 147 கோடி. அப்போ அது இந்த படம் கிராஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அளவில் இந்த படம் லியோவுடைய வசூலை கிராஸ் பண்ணிச்சான்னா கிராஸ் பண்ணலை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 27 கோடி மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்க. லியோ அதை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, நார்வே மாதிரியான நாடுகளில் இந்த படம் கூலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணி இதுதான் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் நியூசிலாந்து, யூகேலாம் பார்த்தீங்கன்னா லியோவுடைய வசூலை இந்த படம் நெருங்கவே இல்லை. அதனால் இது ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த வசூல் சாதனை அப்படிங்கிறது மாறுபடுது. சார், ஆனால் ஓவரால் கலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல சார், 600 கோடி 700 கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஜெயிலர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல வைக்கிறோம்னு வைங்களேன், அதை பீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஜெயிலருக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க, கூலிக்கு இருக்குமா? நிச்சயமாக அதை பீட் பண்ணுவதற்காக வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 530 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 750 crores இது எட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் வருவதால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு தோல்வி படம், இந்த படம் கலெக்ட் பண்ணாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இவர்களுக்கு நான் அந்த லியோ நேரத்தில் நடந்த விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். என்னன்னா லியோ படம் வரும்போதும் இதை விட மோசமான நெகட்டிவ் டாக் இருந்தது உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து பேசாத ஆளே கிடையாது. எந்த அளவுக்கு அதை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் போன்றவர்களே அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து விளக்கம் சொல்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களையும் தாண்டி அந்த படம் 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அதனால இப்போ அந்த லியோவோடு ஒப்பிடும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா கூலி படத்துக்கு அந்த நெகட்டிவ் விமர்சனம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ரஜினி, இப்போ ரஜினி, லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வசூலில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது சார். ஆனால் பொதுவாக இல்லாத ரஜினி படங்களை தாண்டி இந்த படத்துக்கு இப்போ அண்ணாத்த மாதிரியான டைமில் கூட நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு. இதுக்கு பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் பரவிக்கிட்டே இருக்குது சார். என்ன ஒரு அஜெண்டா மாதிரி ஏதாவது பரப்புறாங்களா? இல்லைங்க, முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ சமீப காலமாக மக்களிடம் கூட சொல்ல முடியாது, இந்த சோசியல் மீடியாவில் புழங்குகிறவர்களிடம் ஒரு போக்கு நிலவுறதை கவனிக்க முடியுது. என்னன்னா ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை அடித்து காலி பண்ணணும், அதான் இவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பலசாலியை தூரத்துல இருந்து கல்லை விட்டு அடித்தா உங்களுக்கு ஒரு குரூர திருப்தி கிடைக்கும்ல. ஊரில் மிகப்பெரிய தாதா அவனையும் அடிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு நம்ம பெருமைப்படுகிற மாதிரி ஒரு பெரிய படத்தை இந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் போட்டு காலி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்தியன் 2 வரும்போதோ இதே தான் நடந்தது, கேம் சேஞ்சருக்கு நடந்தது, தக் லைஃப்க்கு நடந்தது, இப்போ இந்த படத்துக்கு நடக்குது. இப்போ ஒரு படத்தை ஒருத்தன் போய் பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது நியாயம். சொல்லப்போனால் அது உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் இந்த பெரிய படங்கள் கதை என்ன நடக்குது அப்படின்னா படம் போட்ட உடனே, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவான கருத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன மோட்டிவ் என்ன? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லியோவுக்கு அந்த நெகட்டிவ் விமர்சனங்களில் இந்த போக்கு இருக்கிறத கவனிக்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ரஜினியை ஒரு எதிரியாக நினைக்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ விஜய் ரசிகர்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தை அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான டாக் ஒரு பெரிய அளவில் தெரியுது. சார், கூலியை பொறுத்த வரைக்கும் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆல்மோஸ்ட் கேரளாவில் உச்சத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக வசூல் செஞ்சது லியோ அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? பட் கூலி அந்த கொடுத்த ரேட்டுக்கும் அதை தாண்டிய ஒரு வசூலை கலெக்ட் பண்ணுமா கேரளாவில்? இல்லை, நிச்சயமாக கலெக்ட் பண்ண. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கு இந்த படத்தை எம்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அந்த முன்பதிவுலேயே அவங்களுக்கு வந்ததா ஒரு தகவல் இருக்குது. அதை நான் இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணல, பட் அதே நேரம் அப்படி ஒரு தகவல் வந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் செய்யாத பப்ளிசிட்டியை கேரளாவில் இந்த படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஓணம்க்கு ஒரு 5 படம் ரிலீஸ் ஆக போகுது.
அப்போ கூலி என்ன சூப்பராக இருந்தாலும் 2 வாரத்துக்கு மேலே அங்கே தியேட்டரில் இருக்காது. அப்போ அதுக்குள்ளார லாபத்தோட நம்ம வந்து நம்ம காசு முதலீட்டை எடுக்கணுங்கிறதுனால பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் இப்போ படம் குறித்து வருகிற இந்த நெகட்டிவ் டாக்கள் வேணால் அதை கொஞ்சம் அந்த வசூலை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த விநியோகஸ்தருக்கு நிச்சயம் லாபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது லியோ அளவுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த தியேட்டரில் டிக்கெட் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கேம் சொல்ல போனால் இந்த படத்துக்கு அது வந்து உச்சமாக இருந்த மாதிரியான ஒரு செய்தி. இப்போ வந்துட்டு பெங்களூரோ இல்லை இந்த கர்நாடகா மாதிரி இடங்களில் வந்துட்டு டிக்கெட்டே 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது ஆன்லைன்ல விற்கிறாங்க. ஓகே, ஒரு லீகலைஸ்டான ஒரு ஃபார்ம் இருக்குன்னு இங்கே அதே 180 170 தான் சொல்கிறாங்க சார். ஆனால் எந்த இடத்துலையுமே டிக்கெட் புக் பண்ண முடியல. ஒரு மாதிரியான ஒரு மல்டிபிளெக்ஸஸ்ல கூட ஒரு ஸ்கேம் நடந்த மாதிரியான ஒரு செய்திகள் வருது இல்லையா? அதான் இங்க இப்ப நடந்த ஸ்கேம் எப்படி அப்படின்னா, நீங்க வெறுமனே டிக்கெட் 500 1000 சொன்னா ஐயோ அதிக விலைக்கு விற்கிறாங்கன்னு நம்ம வந்து கதறுவோம், கூக்குரல் போடுவோம். இவங்க என்ன பண்றாங்க, அதே கொஞ்சம் சாதுரியமா அதுல பாத்தீங்கன்னா ஒரு கோக்கு, தண்ணி பாட்டிலு, பாப்கார்ன் இந்த மாதிரி சில ஐட்டங்களை வச்சு ஒரு காம்போவா அதை மாத்தி 2000 1500 அப்படின்னு டிக்கெட் விற்கிறதெல்லாம் பார்த்தோம். பல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 600 700 அந்த ரேட்டுக்கெல்லாம் விற்கிறாங்க. பட் இது வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது திரையரங்க உரிமையாளர்களை தன்னிச்சையாக இப்படி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணலை. அதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே இந்த மாதிரி அதிக விலைக்கு விற்கும் போது அந்த விநியோகஸ்தரும் தியேட்டருக்காரர்களும் சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவே எடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல தியேட்டர்களில் இந்த மாதிரி விநியோகஸ்தர்களை அதிக விலைக்கு விற்க சொல்லி அதுக்கு உடன்படாத தியேட்டர்கள்லாம் இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு பதிவு பார்த்தேன், எங்கள் தியேட்டரில் காலை 9 மணி காட்சி கிடையாது, எங்கள் தியேட்டரில் முதல் காட்சியே 12:30 மணிக்கு தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியாவிலேயே ஷேர் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 9 மணி காட்சி, அதாவது இந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு தான் இந்த அதிகமாக விற்க சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அதுக்கு உடன்படாத தியேட்டர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 9 மணி காட்சியை ஓட்டலப்பா, நேராக 12:30 மணி காட்சிக்கு வந்துடுறோம் அப்படின்னு அந்த காட்சியே வேணான்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல். அதை அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ கூலி படத்தில் பல தியேட்டர்கள் இந்த மாதிரி வித்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு தியேட்டர் மேலே கூட அப்படி நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்ன காரணம், சன் பிக்சர்ஸ் வந்து அவர்களுடைய உறவு நிறுவனம். இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸுக்கு நாள் முதலமைச்சரே படத்தை பார்த்து பாராட்டினாதான் செய்தி வருது. உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்தை பார்த்துட்டு ட்வீட் போடுறாரு. அப்போ அரசே இந்த படத்துக்கு வந்து பின்னணியில் இருக்கு அப்படிங்கும்போது எந்த அதிகாரி போய் நடவடிக்கை எடுப்பாங்க? அப்படி இது வந்து ஒரு தவறான செயல். இதுக்கு வந்து நிச்சயமா நீதிமன்றங்களாவது இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் சார். ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் பெரும்பாலும் வந்துட்டு இந்த சிங்கிள் தியேட்டர்ஸ்ல நடக்கும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி மல்டிபிளெக்ஸஸ்லேயே ரொம்ப லீகலைஸ்டா அழகா வந்துட்டு சொல்லப்போனால் சில இடங்கள்லாம் வந்துட்டு கவுண்டர்ல வாங்க முடியாம எதுவாக இருந்தாலும் வந்தா கூட வந்துட்டு ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாதான் அந்த டிக்கெட்டே எடுத்து கொடுக்குறாங்க மல்டிபிளெக்ஸஸ்ல. இது எப்படி சார்? இல்லை, அதுதான் என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதை வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க இவ்வளவு ரூபான்னு போட்டு விற்க முடியாது. அது வந்து ஒரு ஆதாரமா மாறிடும். அப்ப அந்த மாதிரி நாம மாட்டிக்காம இருப்பதற்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்பேடு ரோஹிணியில 3000 ரூபா டிக்கெட் FDFS. சொல்ல போனால் ஒவ்வொரு பெரிய படங்கள் வரும்போதும் அங்கே வந்து இந்த மாதிரி அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த திரையரங்கம் மீது எந்த நடவடிக்கையுமே யாருமே எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி பல ஊர்களில் பல தியேட்டர்களில் பண்ணுறாங்க. எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒரு பாதி குற்றவாளின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போய் மோதுறதுனால தானே அவங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும், 4 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், 5 நாள் கழிச்சு பார்த்துக்கலாங்கிற அந்த மனநிலை வந்து மக்களுக்கே வரணும். அதாவது சில வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய படம் வருதா அதை நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா, அந்த பெரிய படத்தை முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகி இப்போ அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு வேலையை வைக்கிறாங்க. முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு சில விஜய் ரசிகர்கள்லாம் வந்துட்டு டிவிக்கு கொடியை கொண்டு போய் காட்டுறது, வெளியில் இருந்துக்கிட்டே நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டாருக்கும் அது ஒரு களங்கமான ஒரு நிலையை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க சார். அது இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த விஜய் ரசிகர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக அணுகுனா அது வந்து அவர்களுக்கே நன்மை பயக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முட்டாள்தனமான இவர்களுடைய செயலினால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா விஜய் தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு இந்த தாவேகா தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவரால் அரியணையில் உட்கார முடியாது. அப்போ பொதுமக்கள் ஓட்டு போடணும். அந்த பொதுமக்களில் ரஜினி ரசிகர்களும் அடக்கம். அப்போ இவர்களும் நம்ம தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இவன் நினச்சிருந்தான் அப்படின்னா இந்த படத்தை வந்து அவன் வந்து ஆதரிச்சிருக்கணும். அப்போ ஒரு ரஜினி ரசிகன் என்ன நினைப்பான், பாரியா விஜய் ரசிகரே நம்ம படத்தை வந்து பாராட்டுறாரு, விஜய் ரசிகர்களே இந்த படத்தை வரவேற்கிறாங்க அப்படின்னு இவங்க மேலே
ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தேர்தலில் வந்து அவருக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நினைச்ச ரஜினி ரசிகர்கள் கூட இவர்களுடைய செயலால பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டாங்க. அதான விஷயம். அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். பட் எல்லாத்துக்கும் மேல இப்ப விஜய் கூப்பிட்டு இவர்களை எல்லாம் கண்டிக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்தையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. இன்னொன்னு இதே மாதிரி மற்ற நடிகர்கள் மீது அவதூறு ஆபாச தாக்குதல் நடத்தி இவங்க ருசி கண்டுட்டாங்க. அதனால இது ஒரு எல்லை மீறி போன விஷயமா தான் நான் பார்க்கிறேன்.